அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாமா? போன வாரம் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சு குடுத்துருந்தேன். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே செம்ம சூப்பரா இருந்ததும்மா. அப்படியே ஹோட்டல் ஸ்டைல்ல செமையா இருந்தது. இப்பதான் நீங்க சூப்பரா பாஸ்மதி ரைஸ்லாம் வச்சு வேற லெவல்ல செஞ்சிருக்கீங்க. பசங்களும் எல்லாருமே ரொம்பவே வந்து பாராட்டுனாங்க. ஆனா என்ன ஒண்ணு கொஞ்சமா வச்சு குடுத்துட்டீங்க. செய்யறதே செய்றீங்க. இன்னும் கொஞ்சம் நெறைய வச்சு குடுத்திருந்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா சரி இந்த தடவ வந்து கண்டிப்பா நெறைய செஞ்சு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ போட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா செஞ்சு குடுத்துட்டேன். இந்த தடவ டப்பா நெறைய வச்சு குடுத்து அனுப்பிச்சிருக்கேன். எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுமாங்க. பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அதில இருக்கக்கூடிய சந்தோஷமே தனிதான் இல்லையா? நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், வெரைட்டி ரைஸ்லாம் கொஞ்சமா சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஆனா குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் திருப்தியா இருக்கும். அதனால இருக்கவே இருக்கு. கொல்லையிலேருந்து எடுத்துட்டு வந்த 2 குட்டை புடலை அதை வச்சு கூட்டு வச்சிடலாமேன்னு கூட்டு, ரசம், முட்டை மசாலா, வத்தல், மாம்பழம்னு செம்ம வேற லெவல்ல லஞ்ச் இன்னைக்கு ரெசிபி. நம்ம சேனல்ல லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க் யூ.